அம்மா என்ற தெய்வத்தால் கட்டி காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இங்கு இருக்கின்ற மக்களோடு, தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, மக்களுக்காக பாடுபடுகின்ற கூட்டணி. நம்முடைய இருவரும் தலைவர்கள் நமக்காக வாழ்ந்தார்கள். நம்முடைய வரலாறை பாருங்க. எத்தனையோ கட்சி தமிழகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, சில புதிய கட்சிகள் தோன்றி இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, இந்த மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நம்முடைய தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசுகள். தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசுகள். நமக்காகத்தான் அவள் இரவு பகல் வாராமல் உழைத்து நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம் என்ற பெருமையை உருவாக்கிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நீங்க மற்ற தலைவர்கள் பாருங்க, அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர்கள் மக்களை பத்தி சிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. என்ன எண்ணி பாருங்க, தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க, மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அவர் தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர் தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கம். இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும். சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். வேற எந்த கட்சியிலாவது முடியுமா? இது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு. உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக அப்படி அல்ல, அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதோட திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2 அவைக்கும் அவர் தான் தலைவர். டி.ஆர். பாலு இருந்தாங்க, அவரை எடுத்துட்டாங்க. எல்லாமே திமுக கட்சி சேர்ந்தவர் தான். திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் நிறைவேற்றி தருவீங்களா? ஆக இன்றைய தினம் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அதிமுக கட்சி. புதுசா வர்றாங்க,
ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 55 மாசம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 56 மாத காலம் உருண்டோடி விட்டது. 56 மாத கால ஆட்சியில விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா? இல்ல, எல்லா துறைகளிலும் சுரண்டுதான் பார்த்தார்கள். 8 கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணா திமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில நிரூபிக்க முடியுமா? அதோடு எப்பொழுது பார்த்தாலும் மதவாதம். எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. கூட்டணியிலே அங்கமைக்கிட்ட கட்சியை பற்றி தான் உங்களால் பேச முடியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்கின்றோம். 1999 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீற்றிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்கா இல்லாத மந்திரியாக பாரதிய ஜனதா அரசாங்கம் வைத்துக் கொண்டிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. 2001 ஆண்டு பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியும் 2001 பாரதிய ஜனதா கூட்டணியோட அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி. பாருங்க, இதுல பாருங்க எப்படின்னு. யாரு? திரு கருணாநிதி இருக்கிறார், திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர், இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன். அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட கேடுகட்ட கட்சி நம்மை பற்றி விமர்சனம் செய்து திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வப்போது பச்சோதி போல் நிறம் மாற முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதுபோல கள்ளக்குறிச்சியில் அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார். யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொன்னார். ஒரு காரு ஒரு லாரி சொன்னார். நாங்க ஒரு கதை சொல்றோம். திமுக என்ற என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த லாரி மக்கர் பண்ணது. போ இந்த லாரி மக்கர் பண்ணது. காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. திருமாவளவன் சொல்றார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார். திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில, திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல,
அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல, தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் 99% நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல. அந்த திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார். ஆக கூட்டணியிலே புகைச்சல் கிளம்பி விட்டது, கூட்டணியே புகைச்சல் கிளம்பி விட்டது. திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழும்பி விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று. அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது. இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு 44 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. என்ன போய் ஆய்வு செய்வ? எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம். அதுக்கு 44 கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான செய்தி, அவதூறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சியா இருக்குது. இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அது பொறுத்துக் கொள்ள முடியல ஸ்டாலினால. ஆக ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் 150 நாளா உயர்த்தப்படும் சொன்னாங்க.